தமிழ்நாட்டுல ஒரு கட்சி ஒரு அரசாங்கத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், ஒரு புது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா மொத்தம் இருக்கக்கூடிய 234 தொகுதிகள்ல பாதிக்கும் ஒன்று கூடுதல், அதாவது 118 தொகுதிகள் எந்த கட்சி வெற்றி அடைகிறாங்களோ அந்த கட்சியால மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும். நம்முடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஸ்டேட்டை பத்தி எங்க பேசியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பார்ட் 6க்கு கீழே வரக்கூடிய ஆர்டிகல் 152ல இருந்து 237 வரைக்குமே பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஒரு மாநிலம்னா என்னென்ன விஷயங்கள் இருக்கணும், அதுல வரக்கூடிய ஆளுநர்ல இருந்து நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இவங்களை பத்தின பல விஷயங்கள் அந்த பதிவுல தான் கொடுத்திருப்பாங்க. அப்ப ஆர்டிகல் 152ல இருந்து 237 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் நம்ம தரவா படிச்சிட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்ல அதான் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மொத்த கான்ஸ்டிடியூன்சி தொகுதிகள்ல பாதிக்கும் ஒன்று கூடுதலா எந்த கட்சி வெற்றி அடைகிறாங்களோ அந்த கட்சியால மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 118 தொகுதிகள்ல எந்த கட்சி வெற்றி அடையுதோ அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்க முடியும். அப்ப இது ஒரு தனி கட்சிக்கு பெரும்பான்மையான இந்த 118 இடங்கள் கிடைக்காத பட்சத்துல அந்த கட்சி இன்னொரு கட்சியோடயோ இல்ல 1-2 கட்சியோடய இணைஞ்சி ஒரு கூட்டணியை உருவாக்கி அது மூலியமா ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு பேரு தான் ஹங் அசெம்பிளி, அதாவது தொங்கு சட்டமன்றம் சொல்லுவாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு சில கட்சிகள் பாத்தீங்கன்னா கூட்டணியில் இருப்பாங்க, எலெக்ஷனுக்கு பின்னாடியும் சில கட்சிகள் கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கு பேரு தான் தொங்கு சட்டமன்றம். அப்படின்னா அந்த கூட்டணியில அந்த கட்சிகள் இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஆட்சி அப்படிங்கிறது நிலைக்கும் நீடிக்கும். அப்போ ஒரு நிலையான ஒரு ஆட்சி அமையாததுனால, நிலையான ஒரு ஆட்சி இல்லாததுனால தான் இதை தொங்கு சட்டமன்றம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சப்போஸ் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கல, கூட்டணி ஆட்சி அமையல அப்படின்னா அப்ப என்ன நடக்கும்னு ஒரு கேள்வி நமக்கு எழலாம். அதுக்கும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஒரு ப்ரொவிஷன் இருக்கு, அதுதான் ஸ்டேட் எமர்ஜென்சி ஆர்டிகல் 356. இந்த ஸ்டேட் எமர்ஜென்சி ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணி கவர்னர் நினைச்சார் அப்படின்னா, அதாவது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேபிளா இல்ல, சரியான அரசாங்கம் அமையறதுக்கான வாய்ப்பு இல்ல அப்படிங்கறத கவர்னர் நினைக்கிறார் அப்படின்னா அவர் இந்த 356 ஆர்டிகல் யூஸ் பண்ணி பிரசிடென்ட் ரூலை ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வரலாம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 1976, 1980, 1988, 1991 4 தடவை பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் ரூலை தமிழ்நாட்டுல கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த அரசியல் காலத்துல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இப்ப கவர்னர் வெற்றி பெற்ற கட்சியை அழைப்பாங்க, அவங்களுடைய பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் அவங்க நிரூபிக்கணும். 118 எம்எல்ஏக்களுடைய சப்போர்ட் எனக்கு இருக்கு அப்படிங்கறத எந்த கட்சி நிரூபிக்கிறாங்களோ அந்த கட்சியோடைய தலைவரை தான் சீஃப் மினிஸ்டரா கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. அவங்களுக்கு கீழே தான் ஒரு அமைச்சரவை ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்ப எந்த கட்சியுமே பெரும்பான்மை இல்லாததுனால கூட்டணி ஆட்சி அமைச்சு, அதாவது தொங்கு சட்டமன்றம் மூலியமா மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற சூழல் தான் உருவாயிருக்கு. ஆனா ரொம்பவே எளிமையா கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சிருவாங்க. இல்லன்னா கவர்னர் பிரசிடென்ட் ஒரு ரூலை கொண்டு வந்துட்டு திரும்ப எலெக்ஷன் அப்படிங்கறத கண்டக்ட் பண்ணி தான் அந்த மெஜாரிட்டி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அது பெரிய விதத்துல கட்சிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் மிகப்பெரிய பொருளாதார சுமை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பெரும்பாலும் கூட்டணி வச்சு தான் ஆட்சி அமைக்க பார்ப்பாங்க.